இப்போது இந்த மண்டபத்திலே திருச்சி மகா பக்திய மகா வித்தியாலயத்தினுடைய மண்டபத்தில் இப்போது விருந்தினர்கள் மற்றும் இந்த நிகழ்வுடைய கௌரவ விருந்தினர்களாக கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அணியில் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எட்டு மைதானங்களிலும் அனைத்து போட்டிகளும் அந்த உரிமங்களுடைய உரிமையாளர்களுடைய மைதானங்களிலே அத்தனை போட்டிகளும் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதன்மை விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திருச்சி மாவட்டத்தினுடைய விளையாட்டு உத்தியோகத்தர் மதிப்பாண்ட எம்.ஆர். மோகனதாஸ் அவர்களும் அவர்களோடு இணைந்து சிறப்பு விருந்தினர்களாக தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தினுடைய கிளர்ச்சியினுடைய உதவிப்பணிப்பாளர் சுந்தரலிங்கம் அவர்களும் அவரோடு இணைந்து கிளர்ச்சி மத்திய கல்வியுடைய பிரதி முதல்வர் மதிப்பாண்ட சசிரதன் அவர்களும் அவரோடு இணைந்து கிளர்ச்சி நகரத்தினுடைய ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்களும் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்க எங்களுடைய கௌரவத்தினை அவர்களை அழைத்து வருகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையிலே கிளர்ச்சி மாவட்ட கரப்பந்தாட சங்கம் பெருமையோடு ஏற்பாடு செய்து KVPL சுற்றுத்தொடரை இன்றைய தினம் 7 வகையிலான நிகழ்வுக்காக இப்போது விருந்தினர்கள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு மண்டபம் நோக்கி அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இணைந்து மங்களகரபூர்வமாக விளக்கினை ஏற்றி நிகழ்வை சிறப்பிப்பதற்காக கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய தேசிய இளைஞர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவரோடு இணைந்து கிளர்ச்சி மத்திய கல்லூரிய பிரதி முதல்வர் மதிப்பாந்த சசிரதன் அவர்களையும் இணைந்து நிரப்பந்தார் சங்கத்தினுடைய தலைவர் போல்ராஜ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றியப்பதற்காக இன்றைய கௌரவ விருந்துகளாக கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற 8 அணிகளுடைய உரிமையாளர்கள் வரிசையிலே கிளி ரைடர்ஸ் அணியுடைய உரிமையாளர் கணேசர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றியப்பதற்காக இணைந்து பழைய பைட்டஸ் அணியினுடைய உரிமையாளர் ரஜிதன், பைட்டஸ் அணியுடைய உரிமையாளர் செல்வகுமார் அவர்களையும் கிளர்ச்சி மங்கள விளக்கினை ஏற்றியப்பதற்காக அழைத்திருக்கிறார். இதுவரை நேரமும் மங்கள விளக்குகளை ஏற்றி மங்களகர உருவா அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக கரப்பந்தாட சங்கத்தினுடைய இணைப்பாளர் சசிதர் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுடைய கரப்பந்தாட்ட சங்கமானது மிகவும் பெருமையுடன் நடாத்திக் கொண்டிருக்கும் கரப்பந்தாட்ட பிரீமியர் லீக்கிற்கு இங்கு மண்டபத்திற்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்று வணக்கத்தை தெரிவிக்கும் அதே வேளையிலே எல்லாம் வல்ல என் பெருமான் துணை நின்று இன்றைய நாளின் நிகழ்வுகள் அனைத்தையும் அருள் செய்ய வேண்டும் என இறைவனையும் வேண்டி இன்றைய இந்த கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய கரப்பந்தாட்டத்தை வளர்த்து எடுக்க வேண்டும் எனும் அந்த அவாவிலே மிகவும் முக்கியமாக மும்முரமாக நின்று பெரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய கரப்பந்தாட்ட சங்கத்தினுடைய தலைவர் தம்பி போல்ராஜ் அவர்களை இந்த நிகழ்விற்காக முதற்கண் நான் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் இன்றைய நிகழ்வை எங்களுடைய
எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விளையாட்டு உத்தியோகஸ்தர் மோகனதாஸ் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விளையாட்டு அதிகாரி திருவாளர் எம் ஆர் மோகனதாஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கே சுந்தரலிங்கம் உதவி பணிப்பாளர் தேசிய இளைஞர் சபை மன்றம் மாவட்ட காரியாலயம் கிளிநொச்சி அவர்களே, முதல் தடவையாக நிகழ்த்தப்படுவது. எனவே அந்த பெருமைக்கு உண்மையில் முக்கிய பங்காற்றியவர்கள் எங்களுடைய கரப்பந்தாட்ட சங்க உறுப்பினர்கள், இந்த அணி உரிமையாளர்கள். உண்மையிலே நாங்கள் இந்த அணி உரிமையாளர்களை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம். இலக்கம் 97 ரசான் கிளிநொச்சி கோல்டன் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆதவன் விளையாட்டுக் கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்பொழுது கூட ஜேவிஎல் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே அதனையும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் அறிமுகப்படுத்துவது கிளிநொச்சி கேவிபிஎல் போட்டி குழுமம் பெருமை கொள்கிறது. மிதுசன் கிளி ரைடர்ஸ் அணிக்காக தக்க வைக்கப்பட்ட புலியராக காணப்படுகின்றார். இவரும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிளிநொச்சி மாவட்ட அணிக்கு நீண்ட காலமாக தனது பங்களிப்பை வழங்கி வருகின்றார். குறிஞ்சி விளையாட்டு கழகத்தை சேர்ந்த இந்த விளையாட்டு வீரரை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். மாவட்ட அணியை பிரதிநிதித்துவப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர், குறிஞ்சி விளையாட்டு கழகத்தை சேர்ந்த இந்த விளையாட்டு வீரரை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். சார்ந்த ஒரு வீரர் அண்மை காலமாக தனது சிறப்பான செயற்பாடுகளின் மூலம் தனது சிறப்பான செயற்பாட்டை விளையாட்டு எஸ் நிருபன் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு இளம் வீரர், அண்மை காலமாக மிக சிறப்பான பெருமைகளை பெற்ற வீரர். அண்மை காலமாக நடைபெற்ற 2 தொடர்களில் இளம் வீரருக்கான விருதை பெற்ற ஒரு வீரர். கிளிநொச்சி மாவட்ட அணியிலும் கிளிநொச்சி மாவட்ட அண்டர் 23 அணியிலும் இடம் பெற்றிருக்கிறார். தமிழ்வேந்தன் ஹிந்து டைட்டன்ஸ் அணிக்காக தெரிவு செய்யப்பட்ட வீரர். இளங்கந்தல் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த இந்த வீரன் கிளிநொச்சி மாவட்ட அணிக்காக நீண்ட காலமாக போட்டிகளில் பங்கு பெற்றி வருகின்ற இந்த வீரரை அறிமுகப்படுத்துவதில் கிளிநொச்சி கேவிபிஎல் போட்டி குழுமம் பெருமை கொள்கின்றது. நிசாந்தன், உண்மையில் நிசாந்தன் என்பவர் கிளிநொச்சி மாவட்டத்தையும் தாண்டி என்னை பொறுத்தவரையில் தற்போதைய நிலைமையில் வடமாகாண ரீதியில் ஒரு முன்னணி வீரர் என்ற அடிப்படையில் நிசாந்தன் அவர்கள் நீண்ட காலமாக கிளிநொச்சி மாவட்ட அணிக்கு விளையாடி வருகின்ற ஒரு வீரர். அத்தோடு புதிய பாரதி விளையாட்டுக் கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த வீரர் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறந்த வீரர். வடமாகாண ரீதியில் கரப்பந்தாட்டம் மட்டுமல்ல, கடற்கரை கரப்பந்தாட்டத்திலும் ஒரு சிறந்த வீரராக விளங்குகின்ற நிசாந்தன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமையுடன் கொள்கின்றோம். மோகனருவனும் புதிய பாரதி விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்தவர். கிளிநொச்சி மாவட்டத்திற்காக கரப்பந்து, கடற்கரை கரப்பந்து போட்டிகளில் நீண்ட காலமாக விளையாடி வருகின்ற ஒரு விளையாட்டு வீரர். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே மோகனருவன் அவர்களையும் அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நன்றி. கிளப்பினுடைய தலைவர் ஜே ரஜிதன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். விளையாட்டு வீரர்கள், நலன் விரும்பிகள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு உலக விளையாட்டு போட்டி. அந்த போட்டியினை முதல் தடவையாக இந்தியன் பிரீமியர் லீக்குக்கு ஒத்த வகையில் அதை நடாத்த எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கன்னி முயற்சி சிறப்பான முறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஏற்கனவே ஒழுங்கமைப்பாளர் மதிப்புக்குரிய போல் அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருந்தார் பிரச்சனைகள் இருக்கும் என்று. உண்மையில் பிரச்சனைகள் என்ற ஒன்றும் இருக்காது. சவால்களும் கற்றுக்கொள்வதுமாகத்தான் இருக்கும். ஆகவே அவர் கேட்டுக்கொண்ட அணி உரிமையாளர்கள், ஒழுங்கமைப்பாளர்கள், வீரர்கள், நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நானும் கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல நோக்கத்துக்காக பயணிப்பதில் ஒற்றுமையோடும் ஒருவரை ஒருவர் மதித்தும் உரிமையாளர்களே, அணியினுடைய முகாமைத்துவ குழுவினுடைய உறுப்பினர்களே, அமைப்புகள், பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு அரசு திணைக்களங்கள், பல்வேறு அமைப்புகள் போட்டிகளை நடாத்தி வருகின்ற பொழுதும் அதனுடைய உண்மை தன்மைகள், அதனுடைய வெளிப்பாடுகள், அதனில் இருக்கின்ற சில இடர்கள் எல்லாம் இருக்கின்றது. உண்மையிலே முதல்ல இதை ஒரு நடாத்துவது என்பது ஒரு பெரிய 13 விளையாட்டு வீரர்களை உள்வாங்க வேண்டும். சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஒரு அணியில் 14 வீரர்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஒரு வீரர் தேர்வு செய்யப்பட்டவர்கள். எனவே 13 வீரர்களை உள்ளடக்க வேண்டும். உங்களுடைய ஆரம்ப விலை 2 லட்சமாக இருக்கின்றது. அடிப்படை ஆரம்ப விலை 2 லட்சம். குறிப்பிடுத்த வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய போன்ல எடுத்து வச்சு சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக கொண்டிருக்கு. அதை விட அதனுடைய எமோ 1 லட்சம் தொடக்கம் 5 லட்சம் வரையில் 50,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். 1 லட்சம் தொடக்கம் 5 லட்சம் வரையில் 50,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் வரை 1 லட்சமாக அதிகரிக்கப்படும். 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் வரை 1 லட்சமாக, மேலே 2 லட்சமாக அதிகரிக்கப்படும். எனவே தயவு செய்து இதனை தங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் தெளிவாக இங்கே கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பெருமையுடன் நடாத்தும் KVPL 2026 இந்த ஏலம் நிகழ்வுக்காக கிளிநொச்சி மாவட்டத்திலே சிறப்பான தனது பலனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற செந்தூரன் மற்றும் ஜெனா அவர்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கே உங்களுடைய கைகோளுக்கு மத்தியிலே இந்த ஏல நிகழ்வு ஆரம்பமாகிறது. கரப்பந்தாட்ட சங்கம் பெருமையோடு நடாத்துகின்ற KVPL 2026 ஃபர்ஸ்ட் என்கவுண்டருடைய இந்த பிரமாண்டமான ஏல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புக்குரிய நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிமையான ராப்பொழுது வணக்கங்கள் உரித்தாகுக. இந்த தாயக இன விடுதலை போருக்காகவும் ஏனைய இயற்கை பேரிடர் போதும் விசேடமாக எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் கரப்பந்தாட்ட துறையிலே இருந்து நம்மோடு பயணித்து நம்மை விட்டு பிரிந்த அந்த வீரர்களையும் நினைந்து ஒரு நிமிட மௌன வணக்கத்தோடு இந்த ஏழு நிகழ்வை ஆரம்பிப்பதிலே நிறைவடைகின்றோம். தமிழுக்கு முதல்வர் தலை சாய்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒரு புதிய புரட்சி இன்றைய நாள் நூற்றாண்டு நோக்கி பயணிக்கின்ற பெரும் தாய் கல்லூரியாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய இந்த பிரதான மண்டபத்திலே கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் பேருவகையோடு நடாத்துகின்ற KVPL 2026 ஏல நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. 2026 கிளிநொச்சி மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் பெருமையோடு நடத்துகின்ற KVPL இந்த பெரும் கரப்பந்தாட்ட துடுப்பாட்ட கரப்பந்தாட்ட போட்டியினுடைய முதலாவது வீரர்களை இங்கே சுழற்சி முறையிலான டிஜிட்டல் ஏல நிகழ்வை ஆரம்பித்து வருவதற்காக இன்று எழுச்சியோடு பல
தசாப்தங்களை கடந்த கரப்பந்தாட்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய கிளிநொச்சி மண்ணினுடைய புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு தடவையாக அத்தனை வீரர்களும் ஆனந்தமாக கரவொலி எழுப்ப இன்றைய கிளிநொச்சி கரப்பந்தாட்ட சங்கம் பெருமையோடு நடத்துகின்ற KVPL 2026 முதலாவது வீரரை பொழுது டிஜிட்டல் திரையிலே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இலக்கம் 87 வாயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீரர் ஆதவன் விளையாட்டுக் கழகத்தை பிரதித்துவம் செய்யக்கூடிய இசையமுதன் 6 மேல தொகை 2 லட்சம். கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 2 லட்சம். கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 2 லட்சம். கிளி ரைடர்ஸ் 2,50,000. கிளி ரைடர்ஸ் 2,50,000. கிளி ரைடர்ஸ் 2,50,000. கிளி ரைடர்ஸ் 2,50,000. கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 3 லட்சம். 4 லட்சம். கிளி ரைடர்ஸ் 4 lakhs points for கிளி ரைடர்ஸ். முதலாம் தடவை கிளி ரைடர்ஸ் 4,50,000 கிளி எபெக்ஸ். கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் முதலாம் தடவை கிளிநொச்சி கோல்டன் ஸ்பைக்கர்ஸ் 5 லட்சம். இரண்டாம் தடவை 6 லட்சம் கிளி எபெக்ஸ். 6 லட்சம் புள்ளிகள் கிளி எபெக்ஸ். 6 லட்சம் புள்ளிகள் கிளி எபெக்ஸ். இரண்டாம் தடவை 8 லட்சம் 9 லட்சம் பாரதி ஃபைட்டர்ஸ். பாரதி ஃபைட்டர்ஸ் 9 லட்சம். பாரதி ஃபைட்டர்ஸ் 9 லட்சம். பாரதி ஃபைட்டர்ஸ் முதலாம் தடவை 10 லட்சம் கிளி எபெக்ஸ். இரண்டாம் தடவை 10 லட்சம் புள்ளிகள் கிளி எபெக்ஸ். இரண்டாம் தடவை 10 லட்சம் புள்ளிகள் கிளி எபெக்ஸ். மூன்றாம் தடவை 10 லட்சம் புள்ளிகள் கிளி எபெக்ஸ். மூன்றாம் தடவை கிளி எபெக்ஸ். வாழ்த்துக்கள். கிளி எபெக்ஸ் வசமாகிறார் முதலாவது வீரர் ஆதவன் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த இசையமுதன் அவர்கள். வாழ்த்துக்கள் கிளி எபெக்ஸ். மெகா ஆக்ஷன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக இங்கே வீரர்கள் மிகச் சிறப்பான முறையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து தேர்வு செய்யப்படக்கூடிய இலக்கம் 100 ஊடாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீரர் கே பிரியங்கன். பளை ஆதவன் விளையாட்டுக் கழகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கே பிரியங்கன். 6 லட்சம் பளை ஃபைட்டர்ஸ். 6 லட்சம் பளை ஃபைட்டர்ஸ். 7 லட்சம் கிளி எபெக்ஸ். 7 lakhs points for கிளி எபெக்ஸ். 7 லட்சம் கிளி எபெக்ஸ். 1.2 million points for கிளி எபெக்ஸ். பளை ஃபைட்டர்ஸ் 14 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பளை ஃபைட்டர்ஸ் 14 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பளை ஃபைட்டர்ஸ் 14 லட்சம் புள்ளிகள். முதலாம் தடவை பளை ஃபைட்டர்ஸ் 14. பதிவாக இப்போது கிளிநொச்சி மண்ணில் தடப்பதித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு சிறப்பம்சம். கரப்பந்தாட்ட வரலாற்றில் இது முதல் தடவை என்பது ஒரு சிறப்பம்சமான விடையும். இங்கு 7 வகையான நிகழ்வினுடைய ஆரம்ப நிகழ்வு விருந்தினர்கள் பிரதான மண்டபத்தினுடைய நுழைவாயிலிருந்து அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இந்த KVPL சுற்றுத்தொடர்களுடைய ஆரம்ப நிகழ்வு இப்போது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி